பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலுமே பலிக்கு ஈடில்லையே. ஓசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலுமே பலிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. குறையா சுரக்கும் அமுத ஈரை சுனையே. அன்பில் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓந்து மறுபலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. ஓசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலுமே பலிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இறைவாக்கின் எஸ்ஐயா நூல் அதிகாரம் 41 இறைவார்த்தை 10 நாம் இவ்வாறு படிக்கின்றோம். கலங்காதே, நான் உன்னை உறுதிப்படுத்தவும் உதவி செய்யவும் உன்னோடு நான் இருக்கிறேன். கலங்காதே, உனக்கு உதவி செய்யவும் உறுதிப்படுத்தவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். திருப்பாடல் 43 இறைவார்த்தை 13 நாம் படிக்கின்றோம். அஞ்சாதே, உனக்கு துணையாக நான் இருப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடு தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், அனைத்து அருள் பணியாளர்களையும், அருள் சகோதரிகளையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான காலை வணக்கங்களையும் நல் வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்பதிலே மகிழ்வு காணுகின்றேன். இந்த திருத்தலத்தை நம்பி வருகின்ற, நாடி வருகின்ற, தேடி வருகின்ற அனைவருக்கும் திரு இதய ஆண்டவர் தம் அன்பால் நிரப்புகின்றார் என்பதற்கு இங்கு வருகின்ற திருப்பயணிகள் சாட்சிகள். நேற்று மாலை கர்நாடக மாநிலம் கோலார் தங்க வயலிலிருந்து ஏறக்குறைய ஒரு 40க்கு மேற்பட்ட மக்கள் 7 மணிக்கு மேலாக வந்து இந்த திருத்தலத்திலே கண்டிப்பாக நாங்கள் திருப்பலி கலந்து கொள்ளவே வேண்டும், ஏனென்றால் 2 நாட்களாக பயணித்து இந்த திருத்தலத்தில் தான் நாங்கள் திருப்பலி பார்க்க வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டோம் என்று திருப்பலியை கண்டுகளித்து இறை அன்பிலே மகிழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இன்று காலையில் கூட மலேசிய நாட்டிலிருந்து ஒரு திருப்பயணிகள் குழு வந்து இந்த திருத்தலத்தை தேடி வந்து திரு இதய ஆண்டவருடைய அன்பிலை நனைந்து தங்களது பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தலத்தை நாடி வந்து இயேசுவின் இதய அன்பிலே நிலைத்திருக்கின்ற போது நீங்கள் வேண்டுகின்ற
ஜெபிக்கின்ற, நம்புகின்ற, மன்றாடுகின்ற அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக கேட்டு அருள் புரிவார் என்ற நம்பிக்கையிலே இந்த பலியை சிறப்பிக்க வந்திருக்கிறோம். இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற, திருப்பலி எழுதி கொடுத்த குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற, சிறப்பாக இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற, தேடி வருகின்ற அத்துணை திருப்பலியுடைய கருத்துக்களையும் ஆண்டவர் தாமே நிறைவேற்ற வேண்டுமாய் இந்த பலியானது ஒப்புக்கெடுக்கப்படுகின்றது. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் சுமந்து வந்திருக்கின்ற எல்லா கவலைகள் கண்ணீரையும் இந்த திருத்தலத்தை இறக்கி வைத்துவிட்டு இறைவனது அன்பால் நிரப்பப்பட்ட மக்களாக வாழ வரவேண்டி ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், கிட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், கிட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன், நான் உன்னை பிரிந்து நொந்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், கிட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றி ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா, உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன், அன்பை உதறி சென்றேன், கிட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஈரனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆமென் ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
சுகராகும் இயேசுவே உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீ துணையாகவே கவினூறு பாடுவே. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினம் தோறும் வாழ்த்துவே. சுகராகம் நீ இயேசுவே உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீற்றுணையாகவே கவினூறு பாடுவே. உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறேன். உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை துறக்கிறேன். அன்பின் சிறையில் நாளும் நாளும் விடியல் காணுவே. அழகின் இணையில் இனிதாய் எதிலும் புதிதாய் தோன்றுவே. நீயே எந்தன் ஜீவன், நீயே எந்தன் ஆற்றல். நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை. சுகராகம் நீ இயேசுவே உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீற்றுணையாகவே கவினூறு பாடுவே. கருணை நிறைந்த பார்வை போதும் அகந்தை அழிக்கின்றேன். அருகில் அமரும் இதயம் தந்தால் சுயத்தை இழக்கின்றேன். உதயம் தேடும் மலராய் இறைவன் நினைவில் வாழுவே. புவியில் விழுந்த விதையாய் உலகின் வெளிச்சம் தேடுவே. நீயே எனக்கு சொந்தம், நீயே வாழ்வின் தஞ்சம். உயிரே நீயும் இல்லை என்றால் நானும் இல்லையே. சுகராகம் நீ இயேசுவே உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீற்றுணையாகவே கவினூறு பாடுவே. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினம் தோறும் வாழ்த்துவே. சுகராகம் இயேசுவே உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீற்றுணையாகவே கவினூறு பாடுவே.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்கங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியோடரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை
தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உனக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே. மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தான். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தர்லீனா. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களது ஆயர் மேதகு ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், இறைமக்களாகிய தேசிந்திரிய பக்தர் அனைவரையும் முது திரு அவை அன்பின் நிறைவேற செய்திருளும். இறைவா, இன்றைய பலியிலே யாருடைய கருத்துக்களுக்காக நாங்கள் திருப்பளிப்பு கொடுத்துக்கொண்டுமோம் நன்றி ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து பலப்படுத்தி இது எல்லா தீமையிலும் காப்பாற்றி நல்ல உடல்நலத்தோடு மட்டுமல்லாது வாழ்க்கை முன்னேற்றமடைய மன்றாடுகிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலே மலேசியாவில் இருந்தும்
இந்த திருத்தலத்திற்கு வந்து பக்தியோடு ஜெபித்திருக்கின்ற இந்த குடும்பங்களை நினைவு கூறுகின்றோம். மேலும் கூடியிருக்கின்ற இயேசுவின் தெரிந்த பக்தர்கள் அனைவர் மீதும் கருணை பொழிந்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி இயேசுவின் திருதயமே எங்கள் நம்பிக்கையெல்லாம் விளைக்கிறோம் என்று சொல்லி மன்றாடுகின்ற பொழுதும் நீதாமே அவர்களுக்கு தந்தையும் தாயுமாயிருந்து நோயுற்ற போதெல்லாம் மருத்துவராக இருந்து குணப்படுத்தி பலப்படுத்த மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களது மீனவர் நண்பர்களெல்லாம் இலங்கையை கடற்படையினர் பிடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, இந்திய அரசின் மூலமாக அவர்களை விடுவிக்கவும் வேண்டிய ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்யவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பிள்ளைகள் அருகிலிருந்து தேற்றி திடப்படுத்துவீராக. எல்லாமல்ல இறைவா, இயேசுவின் தூய இருதயமே, உமது பிள்ளைகளாகி எங்கள் தேவைகளை நீ நிறைவேற்றியிருப்பதற்காகவும் எங்களது விண்ணப்பங்களை தயவோடு கேட்பதற்காகவும் மீண்டும் நிலை வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோம் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எம் குடும்பத்தில் மரித்தவர்களையும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும் குறிப்பாக இந்த திருத்தல வளர்ச்சிக்காக உழைத்து விண்ணக மகிழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், திருதய நண்பர்கள், உபகாரிகள் அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த வேளையில் மன்றாடுகின்றோம். நவவிலாச வானதூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனர், ஞான கிருத்தியர், பிராதிமிகர், பலவந்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்த சுவாலர்களே, இந்த திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் திருத்தூதரான புனித பர்த்தலேமியு, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு யோவான், சிம்போரியன், ஜெர்மேன், லோயலா இன்னாசியார், அலாசியஸ் கொன்சாகா ஞானப்பிரகாசியார், பிரான்சிஸ் சவேரியார், சேல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், கோட்டா பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளம்மன், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமாட்டர், மார்ஷியஸ், இனோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லோபோல்டோ, மரிய வியானி யோவான், கிளாரா, ஜூலியானா, சாந்தால், மார்க்ரெட் மேரி, ஊர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கோலேத், தெரசா, மக்தலேன், மார்த்தால், ஃப்ளோமினால், சோரேல் ஆகியோர்களே, இந்த திருத்தலத்தை கட்டி எழுப்பிய அருள்தந்தை பெர்னினான்சல் அடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களோடு இங்கு வீட்டிருக்கும் புனிதர்களே, புனிதையரே, நீங்கள் எல்லாரும் எங்கள் குடும்பங்களுக்காக எப்போதும் பரிந்து பேச தயவாய் வேண்டுகின்றோம். கடவுளின் தாயும் நம் அன்பு தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள், நமது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் இந்த உலகிலே உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்கள் புனிதையரோடு நாங்களும் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறி இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேறு பெற்றோ. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தாயாக அன்பு செய்யும் இறைவா, என் வாழ்விலே ஒளியேற்றுவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோ
வாழ்வில் ஒளியேற்றுவார். தாயாக அன்பு செய்யும் என்னை நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை கேட்டவே, பிஞ்சு நெஞ்சும் அழைக்கிது வருவாய் தேவாயாக. அன்பு செய்யும் என்னை நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. இயேசுவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும் இயேசுவின் திருவுடலே, என்னை மீட்டருளும் இயேசுவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும் இயேசுவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. இயேசுவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உன்னிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இருப்பின் வேளையிலே என்னை அழைத்தருளும் வீடும் வர எனக்கு புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய 5வது வெள்ளி இந்த நண்பகல் திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி திரு இதய ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரையும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க நல்ல மறையுறை வழங்கி ஜெபித்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றிய அருள் தந்தை பெரிய நாயகம் அவர்கள் நமது சிவகங்கை மறை மாவட்டத்தில் பள்ளித்தோம பக்கத்தில் இருக்கின்ற இயேசுவனம் என்கின்ற மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு பணியாற்றுகிறார்கள். தந்தை அவர்களுடைய பணி சிறக்க தன் சபை அவர் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளையும் பணிகளையும் சிறப்பாக செய்ய சர்வன்ஸ் ஆஃப் சேரிட்டி அன்பின் பணியாளர் சபை என்ற சபையை சார்ந்த இவரையும் இவரது குழும உறுப்பினர்களையும் இறைவன் நிறைவாய் ஆஸ்வதிக்க வேண்டுமாயும் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் வருகின்ற திருப்பயணிகளுக்காக
ஒவ்வொரு அருட்சாதனம் வழங்கவும் மற்ற ஆசீர்வாதங்களை வழங்குவதற்காக ஒவ்வொரு மாதம் வருகை தருகின்ற தந்தை பெரியநாயகம் அவர்கள் இந்த நாள் நமது சிறப்பு அழைப்பை ஏற்று வருகை ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் திருதய ஆண்டவருடைய ஆசிரியம் ஜபங்களையும் உரித்தாக்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம திருப்பலியில் கலந்து கொண்ட அருள் தந்தை புஷ்பராஜ் அவர்களுக்கும் அருள் தந்தை அகுஸ்டின் அவர்களுக்கும் நமது உதவி பகிர்ந்தவர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் சிறப்பாக திருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்காக சிறப்பாக நன்றி கூறுகின்றேன். இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒருவரும் வெறுங்கையராய் திரும்பிச் செல்வதில்லை. வேண்டுகின்ற ஜபங்களுக்கு மேலாகவே இறைவன் தமது இதய அன்பை நம் அனைவருக்கும் தாராளமாக தருகின்றார். தொடர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பங்களை வேண்டிய ஜபங்களுக்கு இறைவன் பதில் தந்து உங்களது பணியும் குடும்பமும் ஆண்டவரது சமாதானத்திலே அமைதியிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி தொடர்ந்து நடக்கின்ற நற்கருணை வழிபாட்டிலே ஜெப வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஜெபிக்க உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் நம் அனைவரையும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தால் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பார்களாகவும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாம் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களா சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.